சேலம் மாவட்டம் கங்கவள்ளிக்கு பக்கத்தில் ஒதியத்தூர் என்ற ஊரில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை வைக்கிறதுல ரெண்டு தரப்புக்கு இடையே பதட்டம் நிலவி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பதவியேற்றதிலிருந்து அதனுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் சிலையை கூட தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் நிறுவ முடியாமல் போகிறதற்கு முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் கையாளாக தனந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் என்பவர் யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே தலைவர் என்ற புரிதலில் இருக்கின்ற இந்த பதட்டம்ங்கிறது தேவையற்றதுங்க. சொல்லப்போனால் ஓபிசி என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்ற வகுப்பு உருவாவதற்கு காரணமே அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட திருத்தம் தாங்க. அண்ணல் அம்பேத்கர்னால தான் இன்று மத்திய அரசு பதவியில் ஓபிசிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் கிடைத்து கொண்டிருக்கு. குற்றப்பரம்பரை என்று சொல்லக்கூடிய சீர்மரபினருக்கு அந்த குற்றப்பரம்பரை என்கிற பட்டத்தை எடுப்பதற்கு அதற்கு உரிய சட்டத்தை இயற்றியது அண்ணல் அம்பேத்கர் தாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தலைவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தலைவர் இல்லை என்ற அந்த புரிதல் கோளாறு இருக்கு பாருங்க, அதுதாங்க நிலவுகின்ற எல்லா பதட்டத்திற்கும் காரணம். இந்த சிலை குறிப்பாக தடுக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த சிலையோட வடிவமைப்பு என்று சொல்கிறாங்க. அந்த சிலை அதில் அண்ணல் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்கிறாராம். அதனால தான் அந்த சிலையை நாங்கள் தடுக்கிறோம் என்று இதில் பதட்டம் விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பு தெரிவிக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் மகுடம் சூட்டி கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் ஒரு தலைவருங்க. அவர் கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே பெருமைங்க. அதில் தேவையில்லாமல் பதட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் லாபம் பெற முயலும் சக்திகளை நாம் புறக்கணிக்கணும். இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு தமிழ்நாடு அரசு ஒன்று இருக்கிறதா இல்லையாங்கிறதே தெரியாமல் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கோமாளித்தனமான அரசாங்கம் ஒரு அண்ணல் அம்பேத்கர் சிலையை கூட நிறுவ வக்கற்று இருக்குங்க. சென்ற முறை திமுக ஆட்சியில் கூட இந்த சிலை நிறுவப்படாமல் இருந்தது. 5 வருஷம் திராவிட மாடல் அரசில் இந்த சிலை நிறுவப்படாமல் போய் இப்போ இருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசிலையும் இந்த சிலை நிறுவப்படாமல் இருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே கேவலங்க.